Janis gone. So ஸ்கிரீன் தெரியுதா அப்போ? oh ஓகே ரைட், நாங்கள் பார்ப்போம் இதுல. ரைட்டா, ஒவ்வொரு வேணும் சொல்லணும். அப்போ பின்வருவற்றில், அதாவது அப்போ உங்களுக்கு வந்து பின்வருவற்றில் இலைவாயை அவதானிக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டு. இப்ப இலைவாயை அவதானிக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு இந்த டியூட்டை தான் போட்டு விட்டோம். நீங்கள் எழுதினீங்களா? சரி, இப்ப நாங்கள் விடைய ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் எழுதுங்க, பிரிண்ட் எடுத்து இந்த கேள்விக்கு விடைய எழுதி கொள்ளுங்க. சரியா? ஓகேடா? okay. ஓகே ரைட். பின்வராட்டி இலைவாயை அவதானிக்கக்கூடிய இலையம் எதன்று கேட்டிருக்கு. இலைவாய் இலையில தாண்டா காணப்படும். அப்ப இலை இதுல எது எது இலை? Vetila. வெற்றிலை. அப்ப வெற்றிலை என்ன கீழ்ப்புற மேற்றோல் அல்ல இலைவாய் என்னடா? அப்போ இலையில ரெண்டு மேற்றோல் இருக்கு. ஒன்று கீழ்ப்புற மேற்றோல், அடுத்தது மேற்புற மேற்றோல். சூரியனுக்கு எது ஒளி, சூரியன் ஒளி பட்டு கொண்டிருக்கோ அது மேற்புற மேற்றோல் பண்ணுவோம். அதுக்கு கீழே இருக்கிறத கீழ்ப்புற மேற்பரப்பு பண்ணுவோம். கீழ்ப்புற மேற்பரப்புல தான் அதிகளவான இலைவாய் எப்பவும் காணப்படும். மேற்புற மேற்பரப்புல அதிகளவான இலைவாய் காணப்படாது. நீங்கள் வந்து இலைய அவதானிக்கையும் நீங்கள் இப்படித்தான் அவதானிப்பீங்கள். கீழ்ப்புற மேற்றோல் எடுத்துத்தான் அவதானிப்பீங்கள். மேற்புற மேற்றோல்ல இலைவாய் எண்ணிக்கை குறைவா இருக்கும். அப்ப இது ஓகே ரைட். அடுத்த தரப்பட்ட நுணுக்காட்டின் அவதானிக்கு உருக்கள் வந்து முதலாவது என்னன்னு கேட்கிறான். முதலாவது நீங்கள் அவதானிச்சீங்களா தெரியும், காசி தும்பை தாவரத்தின் தண்டின் குறுக்குவெட்டு பெறும். முதலாவது காசி தும்பை தாவரம். இரண்டாவது வந்து இலைவாய், இந்த சின்ன சின்ன இலைவாய். இப்ப இலைவாய் காணப்படுது. ஆகவே வெற்றிலை என்ன கீழ்ப்புற மேற்பரப்பு. அடுத்தது வந்து இதடாப்பு புடைக்கல வளையம். இதுக்குள்ள கருவி எல்லாம் காணப்படுது. இது புடைக்கல வளையம். அப்ப புடைக்கல வளையம் காணப்படுது. புடைக்கல வளையம்னா உருளைக்கிழங்குன்ற சீவல் காணும். ஓகே, அதுக்கு விட ரைட். அடுத்தது தாவர இலையத்தை பற்றி. தாவர இலையம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தாவர இலையம் என்றால் அதாவது ஒரு ஒரு தொழிலையோ அல்லது பல தொழிலையோ ஆற்றுவதற்கென சிறத்தல் அடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயிலிருந்து உருவாக்கப்பட்ட கலங்களின் கூட்டம் இந்த இளையம், தாவர இளையம்னு சொல்லுவோம். சரியா? இதை பார்த்து கொள்ளுங்க. புத்தகத்துல கிடக்குது, நீங்கள் பார்த்து எழுதுமா. நீங்கள் நாளைக்கு எழுதி கொண்டு வந்தாப்புல நாங்கள் பிறகு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல பிள்ளைய திருத்திக் கொள்வோம். நீங்கள் முதல் எழுதுங்க. ரைட், இன்றைக்கு போட்டு விடுவேன், எழுதணும். ரைட். அடுத்தது பாருங்க, தாவர இளையம் So விட மாட்டேன். என்னப்போ விட இதெல்லாம் கேள்வி அட இது போட்டு விடுவேன் அப்போ உங்களுக்கு இந்த ஃபைல் பிடிஎஃப். அதான் போட்டோ காப்பி அடிச்சா அதுலயே எழுதினீங்களா? சரிதானே? பிரிண்ட் எடுத்து. சரி, ஓகே ஓகே ரைட். அடுத்தது வந்து தாவர இலையம் தொடர்பான பிள்ளையான கூட்டன்னு கேட்கிறாங்க. அப்ப தாவர இலையம்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு தொழிலையோ அல்லது பல தொழிலையோ ஆற்றக்கூடியது. அடுத்தது வந்து பொதுவான உற்பத்தி தோற்றுவாயிலிருந்து உருவாக்கப்படுகின்ற கலங்களின் கூட்டம் என்று தாவர இலையத்தில். அப்ப குறித்த தொழிலையோ பல தொழிலையோ ஆற்றக்கூடிய அது சரி. அடுத்தது வந்து கலங்களின் கூட்டம், அதுவும் சரி.
பொதுவான உற்பத்தி தோற்றுவாயில் இருந்தது அதுவும் சரி. அனைத்து தாவர இலையங்களும் பிரியக்கூடியதுன்றதான் பிழை. ஏனென்றால் அனைத்து தாவர இலையங்களும் பிரியாது. பிரி இலையம் மட்டும்தான் பிரியும், நிலை இலையம் பிரியாது. இது ஓகேயா? 4வது விடையில ஏதாவது டவுட் இருக்காடா? திருப்பி சொல்லுங்க சார். ரைட். தாவர இலையம் என்றதப்போ அதனுடைய வரவிலக்கணம் என்னென்றால், குறித்த தொழிலையோ அல்லது பல தொழில்களையோ ஆற்றுவதற்கென சிறத்தல் அடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயிலிருந்து உருவாக்கப்பட்ட கலங்களின் கூட்டம். இது ஓகேயா டெபினிஷன்? ரைட். இப்ப அந்த சார் இது ഇലയത്തിന്റെ ഡെഫിനിഷൻ என்னப்போ ഇത് ഇലയത്തിന്റെ വരവിലക്കണമല്ലോ. இளையம் தாவர இளையம் தாவரங்கள்ல ரெண்டு பேரும் முன்னுக்கு தாவரங்கள் போட்டீங்கன்னா தெரியும். தாவரங்களில் ஒரு தொழிலையோ அல்லது பல தொழிலையோ ஆற்றுவதற்கு சிறத்தல் அடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயிலிருந்து உருவாக்கப்பட்ட கலங்கள் கூட்டம். ஓகே அது தெரியாது. அப்ப கலங்கள் கூட்டம்ன்றது சரி, குறித்த தொழிலை அல்லது பல தொழிலை ஆற்றக்கூடியதுன்றதும் சரி, சரியா, பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை உடையதுன்றதும் சரி, அனைத்து தாவர இலையங்களும் பிரியக்கூடியதுன்றதான் பிள்ளை. உங்களே சொல்லிக்கிறேன், பிரியலையங்கள் தான் பிரியும், மற்ற நிலை இலையம் பிரியாது. ஓகே அது இது ஓகே, அது கிளியராடா? ரைட். அடுத்து ஏபி இந்த கட்டமைப்பு, இது படிச்சிருப்பீங்களா நீங்கள்? ஏபி இந்த கட்டமைப்பு ஒரு தாவர பேர் அதுல தந்துக்கிறாங்க. வேர்ல கீழே வேர் மூடி இருக்கும். அந்த வேர் மூடி பிரதேசத்துக்கு பாருங்க, கலங்கள் எண்ணிக்கை சட்டியான நெருக்கமா இருக்கும். ஒரு கருத்த கலர்ல காணப்படும். சரியா, கருத்த கலர்ல காணப்படும் வேர் மூடி. சரியா, அடுத்தது பாருங்க வேர் மூடி. சரியா, அதுக்கு மேலே இருக்கிறதும் அந்த கலங்கள்ட செறிவு கூடவா இருக்கும். ஆனா வேர் மூடிய போல இல்ல, கலங்கண்ட செறிவு கூடவா இருக்கும். அங்கேயும் கலங்களை ஒன்றுல இருந்து ஒன்று வேர்விக்க மாட்டேங்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கலங்கள் காணப்படும். அந்த ஏக்கும் ஏ டேஸ். அப்புறம் பிக்கு போனோம், பிக்கும் பி டேஸுக்கு கிட்ட போனோம்னு கலங்கள் வேறு பிரிக்கப்படுது. அப்ப நிறம், அதுல நிறம் எல்லாம் தெரியுது, என்ன நிறம் உள்ள கலங்கள் எல்லாம் தெரியுது. அப்ப கலம் வேறு பிரிக்கப்படுது. அப்ப அதுல இப்ப வேறு பிரிக்கிறீங்களா இருந்தால், கலங்களை ஒன்றுல இருந்து ஒன்று வேறு பிரிக்கிறா இருந்தால் அது நிலை இலையம் காணப்படுற இடம். இது விளங்குதா நான் கலைக்கிறது? ரைட், ஓகே. அது அப்ப ஏயும் ஏ டேஸும் ஒரு பிரி இலையத்தை கொண்டது. ஏயும் ஏ டேஸும் பிரி இலையத்தை கொண்டது, மற்ற ரெண்டும் நிலை இலையத்தை கொண்டது. அப்ப பியும் பி டேஸ் நிலை இலையம், கீழே பிரி இலையம் காணப்படும், அதுக்குள்ள வேர் மூடி காணப்படும். ஓகேயா? ரைட். அடுத்தது பிரி இலையம் என்றால் என்ன? பிரி இலையம் என்னென்றால் ஒரு பிரியக்கூடிய இலையம் பிரி இலையம். அப்ப பிரி இலையத்துக்கு நாங்கள் ஒரு விளக்கம் சொல்லணும். என்னென்றால், அதாவது தொடர்ச்சியாக கலப்பிரிவடைகின்ற வியத்தமடையாத கலங்களின் கூட்டம் பிரி இலையம். சரியா, தொடர்ச்சியாக கலப்பிரிவடைகின்ற வியத்தமடையாத கலங்களின் கூட்டம் பிரி இலையம். பிரி இலையத்தின் இயல்பு என்ன? இயல்பு பிரி இலையம் வியத்தமடையாத கலங்கள், உயிருள்ள கலங்கள். சரியா, பச்சோர் மணி காணப்படாது, இளைமணி அதிக அளவுல காணப்படும். இளைமணி அதிக அளவுல காணப்படும். ஓகேயா? ரைட். அடுத்த புண்பெற்றிடம் காணப்படாது, ஆனால் போலி புண்பெற்றிடங்கள் காணப்படலாம். களத்திடைவெளி அற்றது. இவ்வளவும் அதுல வேற ஒன்றும் என்ன, அவ்வளவு இடைவெளி விட்டுக்கிறாங்களோ அது அப்படியா அதுல. அடுத்தது பாருங்க, ஒரு இது கேட்கிறான், பிரி இலையத்துல ஏன் அதிக அளவான இளைமணி காணப்படும் என்றால், களம் தொடர்ச்சியாக பிரியடைவதற்கு சக்தி வேணும். இளைமணி சக்தியை கொடுக்குறது. அப்ப சக்தி வேணும். இதால இளைமணி அதிக அளவு பிரி இலையத்துல காணப்படும். இதுல 10 கேள்வியோட முடிப்பான். சரி, அதுல பாருங்கடா. ரைட். ஏபிசி என்ற பிரி இலையத்தின் வகை. ஏ என்றது உச்சியில காணப்படுது, அப்போ உச்சி பிரி இலையம். சரியா, அடுத்தது ஒரு தண்டுக்கு இடையில ஒரு தண்டு ஒன்று இப்படி வளர்ந்துருக்கு, அதால ஒரு குறுக்கால ஒரு தண்டு வளர்ந்துருக்கு, அதுக்கு இடையில காணப்படுற இடையம் என்றபடியால் பி இடை புகுந்த பிரியிலை. சரியா, இடை புகுந்த பிரியிலையா. ஓகேயா? அடுத்த சி
பாருங்க அந்த தண்டு இருக்குது, தண்டுக்கு சமாந்திரமா இருக்கு. தண்டு எப்படி போதோ அதுக்கு சமாந்திரமாயே இருக்கு, அதுக்கு சாரி நிலைக்குத்தா இருக்குது. அப்ப நிலைக்குத்தா இருந்தால் அந்த பிரியிலியம் என்னென்றால், சரி என்ன பிரியிலியம் என்றால் பக்க பிரியிலியம். அது என்னது? பக்க பிரியிலியம். அப்ப ஏ உச்சி பிரியிலியம், பி வந்து இடைபூந்த பிரியிலியம், சி வந்து பக்க பிரியிலியம். இவ்வளவுத்தையும் குறிச்சிங்கன்னா சரி. அடுத்தது பாருங்க உச்சி பிரியிலியம். உச்சி பிரியிலியம் என்றால், உச்சி பிரியிலியம் எங்கெங்க காணப்படும் என்றால் நான் சொல்றேன். ஒன்று பேருண்ட நுனி, அடுத்தது தண்டின் உச்சி பகுதி, அதாவது அரும்பு அதுகள். சரி, அடுத்தது கக்க அரும்பு, பக்க அரும்பு, உச்சி, அதாவது தண்டின் உச்சி, பேருண்ட உச்சி, கக்க அரும்பு அல்லது பக்க அரும்புல காணப்படும். இந்த உச்சி பிரியிலியத்தின் செயற்பாட்டால தாவர உடலின் நீளத்தில் அல்லது உயரத்துல அதிகரிப்பு ஏற்படும். அப்போ 9வது விடையே சொல்லுங்க பாப்போம்டா. என்ன விடைய? சரி, 4வது. 4வது ஜாவும் சரி. சரியா, பேர் நுனியில காணப்படும். பலாமரத்துல புதிதாக அரும்பு உருவாகுதுன்னா உச்சி பகுதியில உருவாகுது. அப்போ உச்சியிலேயும் தாவரத்தின் தண்டின் உச்சியிலையும் காணப்படுது. அடுத்த கக்க அரும்பு, அதாவது பக்க அரும்புலையும் கக்க அரும்புண்டா பக்க அரும்புன்னு சொல்றது, பக்க அரும்புலையும் காணப்படுது. இதுகின்ற தொழிற்பாடு காரணமா, இதுகின்ற தொழிற்பாடு காரணமா தாவரத்தின் உயரத்துல அதிகரிப்பு ஏற்படும். ஓகே, அது ரைட். அடுத்த இடைபூந்த பிரியிலியம் பற்றி பிழையானது. இடைபூந்த பிரியிலியம் எங்க காணப்படா? புட்குடும்ப தாவரங்கள் காணப்படுது. அது சரி. சரியா, தாவரத்தின் பக்கவாட்டான அதிகரிப்பு, பக்கவாட்டான அதிகரிப்புக்கு பக்க பிரியிலியம், பக்கவாட்டு பக்க பிரியிலியம். அப்ப அது பிழை, அது இடைபூந்த பிரியிலியம் செய்கிறேன். அடுத்தது வந்து தாவரங்கள்ல கணுக்கள்ல காணப்படும். அது சரி, தாவரங்கள்ல கணுக்கள்ல இருந்து கணு வளர்றதுக்கு தான் இந்த பிரியிலியம் வரும். அப்ப கணுக்கள்ல காணப்படும். அது சரி. அடுத்த கரும்பின் கணுவுடைய நீள அதிகரிப்பு காரணம், அதுவும் சரி. அப்ப இடைபூந்த பிரியிலியம் எங்க காணப்படும்னா கணுக்களில் காணப்படும். இது கணுவுடையின் நீளத்தில் அதிகரிப்பு ஏற்படுத்த உதவும் என்றது சரி. ஓகேயா? அப்ப இதுக்கு வந்து 2வது விட. அப்ப இதை நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. இதை ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் இந்த விடையில எழுதி கொள்ளுங்க. மிச்சத்துக்கும் எழுதி கொண்டு நாங்கள் அடுத்த கிளாஸ் வந்துடுவோம். ஓகேடா? சரியா? எல்லாரும் விளங்கிட்டோடா? விளங்காட்டி ஒரு கேட்டுட்டு போடாப்பா. மிச்ச 2 பேர் யாராப்பா மிச்ச 2 பேரும்? ஒருத்தர் யாரு? ஜனாவே ஜனசனும் அது பிரியந்தி சரி. பாப்போமா நாளையே போய் போடுறேன் சார். பிரியந்தி சிவநித்யராஜா, பிரியந்தி சிவநித்யராஜா இருக்கிறது அது அபிலையாட அக்கா. அந்த கிடக்குது ஓகே ஓகே. நான் வந்து மாத்திரையில அப்படி. சரி சரி, ஓகே ஓகே, சரி. அப்ப ஓகே தானே இது என்ன உங்களுக்கு? அது என்ன சூம் கிளாஸ் தான் எடுப்பீங்களோ சனிக்கிழமையில? என்னென்னால் அவர் வந்தாங்க என்ன, இவர் வந்து அதை வந்து விட போறேன் நினைக்கிறேன் மேல வச்சு விட போறேன்னால் அவர் வந்து அந்த எனக்கு ஓயல் வந்து இந்த இதோட முடியுதானே ஓயல்காரர். அப்ப நான் வந்து 10க்காண்டி மட்டும் இது செய்யாம நான் வந்து இவங்க மற்றவங்க சொன்னாங்க ஜூம் கிளாஸ் எடுங்க மாதிரி. அப்ப சொல்லுங்க. அவர் ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டாரா? நாளைக்கு இல்லையோ? நாளைக்கு அவர்கிட்ட ஒருக்கா கேட்டுட்டு நாளைக்கு வீடியோ உங்களை சொல்றேன்னா. சரியா, ஓகேயா? இது ஓகேயா இருக்கா உங்களுக்கு? அவ ஓகேயா இருக்கா? ஓ, அவ பிரச்சனையில பாக்குறேன். ரைட் ரைட். ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. ஓகே சரியா, ஓகே ஓகே. அப்போ சரியோடா, இதோட நான் முடிக்கிறேன்னா. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஆமா, தேங்க்யூ சார்.